ஹாய் கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை ஒரு புது முயற்சியோட சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்டது புக் ரிவ்யூ. புக் ரிவ்யூனா ரொம்ப பெருசால இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு புக் எடுத்து தான் நீங்க எல்லாரும் கண்டிப்பா படிக்க வேண்டிய புக்கு. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு எடுத்து ரிவ்யூ பண்ண போறேன். என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த 2 எழுத்து இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா நிறைய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூஸ்லாம் நமக்கு இருக்கும். ஐயோ நம்ம இந்த லெட்டர்ஸ் சொல்லிட்டோம்னா நம்மள யாராவது மதிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நோ, NO. ஸோ அந்த நோ சொல்றது ஒரு கலை தான். நம்ம அதை சொல்லவே மாட்டோம் நிறைய சமயம், ஆனா அதை சொல்லணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி ஒரு புக்கு நான் இப்போ ரிவ்யூ பண்ண போறேன். தி ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ அப்படின்ற புக்கு தான். ஸோ இது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டேமன் செக்ரியாட். இவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்வாரு. படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா சிம்பிளா இருக்கும். அதனால எல்லாருமே சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே படிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நோ எப்பெல்லாம் இந்த 2 லெட்டர் நோவை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நோ சொல்லும் போது ஒரு விஷயத்த நமக்கு ஓகே இல்லை, இதனால நம்மளோட டைம் எல்லாம் பாதிக்குது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா நோ சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி அவசரமா ஒரு விஷயத்த பண்ண வைப்பாங்க, அப்ப நம்ம நோ சொல்லணும். இந்த நம்ம பொருள்லாம் வாங்கும்போது இதை கண்டிப்பா வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா 1 hourல இந்த ஆஃபர் முடிஞ்சிரும் வாங்குங்க, இந்த மாதிரி உடனடியா நம்மள பண்ண வைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லணும். நெக்ஸ்ட், நம்ம சொல்ற நோ நம்மள ஃபியூச்சரை பாதிக்காம இருக்கணும். அப்ப நம்ம நோ சொல்லணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் பண்றேன் அப்படின்னு எஸ் சொல்லிட்டு நாளைக்கு நீ சொன்னையே அப்படின்னு நம்மள யாரும் கேட்கற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த நோ நம்ம ஃபியூச்சரை பாதிக்காத மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இப்போ எல்லாரும் நீங்க சொல்லுங்க, ஓகே திவ்யா, இந்த 3 விஷயத்துல நாங்க நோ சொல்றோம், ஆனா இதை எங்களால கரெக்டா சொல்ல முடியலையே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆமா, கண்டிப்பா நம்மளால அதை சொல்ல முடியாதுதான். அப்போ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ் எப்படி ஒரு ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி நோ அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்களையும் நம்ப வைக்கணும், நாமளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபங்க்ஷன் போறோம். அப்போ நான் கேட்குறீங்க, 9 o'clock நாளைக்கு நான் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குறீங்க, இல்லப்பா எனக்கு முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லுவீங்க. செகண்ட் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்பீங்க. செகண்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மீட்டிங் இருக்கு, பட் கண்டிப்பா நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படிம்பாங்க. ஆனா அடுத்த நாள் 9 o'clock பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. 9:30 ஆயிரும். 9:30க்கு அப்புறம் நீங்க யோசிப்பீங்க, வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, சாரிப்பா என்னால வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்? முன்னாடியே வரமாட்டேன்னு கரெக்டா சொன்ன நோ கரெக்டா, இல்ல இப்ப கடைசி நிமிஷத்துல சொன்ன நோ கரெக்டா? ஸோ அதை நம்ம கரெக்டா யோசிச்சு பண்ணணும். இப்ப நீங்க சொல்வீங்க, எனக்கு நோ சொல்லத்துக்கு நம்ம பயப்படுறோமே, அது என்ன ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 ரீசன் இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம நோ சொன்னா அவங்க மத்தவங்க மனசை பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. 2வது விஷயம், நாளைக்கு நம்மள யாராவது ஃபியூச்சருக்கு இது பிரச்சனையா வந்துருமோ, என்னன்னா இன்னைக்கு நான் நோ சொல்லிட்டேன், நாளைக்கு அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கிட்ட அவங்களும் நோ சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம். இன்னொன்னு, நோன்னு சொன்னா என்ன யாராவது ரொம்ப திமிரா ரூடான பர்சன் அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு நம்ம சொல்லி நோ சொல்ல யோசிப்போம். ஆனா இந்த நோ சொல்றதுக்கு சில கலை இருக்கு. அதை நம்ம பாலிஷ்டா சொல்லலாம் முடியாதுன்றது எப்படி அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. எப்படின்னா, இந்த மானே தேனை எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படின்னா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா எனக்கு இப்போ அட் பிரசன்ட் என்னால முடியல அப்படின்னு. ஆனா இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும். எப்படின்னா, சந்திரமுகி படத்துல வடிவேல் சொல்ற மாதிரி, பேய் இருக்கா இல்லையா, வருமா வராதா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம சொல்ற பதில் மற்றவங்களுக்கு கரெக்டா புரியணும். முடியும்னு சொல்றாங்களா முடியாதுன்னு சொல்றாங்களா அப்படின்ற கன்ஃபியூஷனுக்கு யாரும் வந்துடக்கூடாது. ஓகே? அது செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால முடியாது பட் வேற யாராவது நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேற யாராவது நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஹெல்ப்புக்கு. ஆனா கண்ணா பின்னான்னு மற்றவங்க ஏதாவது சொல்லி நம்ம வேற யாராவது சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை சொன்னோம்னா அது ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும். 3வது விஷயம், எனக்கு சில விஷயம் நோ அப்படின்னு சொல்லணும், அதுக்கு பர்சனல் ரீசன் நிறைய இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பெட்டரான வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணி நோ சொல்லணும். ஸோ
இந்த மாதிரி தான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டேமன் செக்ரேட் சொல்லியிருக்காரு. ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ, இதை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கும். அதனால் இந்த புக்கு எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நோ சொல்லவே மாட்டோம். நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். ஆனால் நோ சொல்கிறது ஒரு கலை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.